Hi children, இன்னைக்கு வந்து 11th standard chapter 10 differential calculusல exercise 10.2 question number 17 என்னன்னு பார்க்கலாம். Find the derivative of y is equal to x square plus 5 and log of 1 plus x and e power minus 3x. இந்த term வந்து எப்படி differentiate பண்ணலாம்னு பார்க்கலாம். ஸோ இந்த டேர்ம் பார்க்கும்போது 3 டேர்ம்ஸாக இருக்குது. ஒன் இஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 5 அண்ட் லாக் ஆஃப் 1 + x அண்ட் e பவர் மைனஸ் 3x. ஆல் த 3 டேர்ம்ஸ் ஆர் மல்டிப்ளைங் டுகெதர். அதனால் இங்கே ப்ராடக்ட் ரூல் யூஸ் பண்ணணும். பட் 3 டேர்ம்ஸ் இருக்கிறனால நமக்கு ஒரு ஃபார்முலா டிஃப்ரென்சியேஷன் ஆஃப் uv(w) ஈக்குவல் டு u'(v)w ப்ளஸ் uv'(w) ப்ளஸ் uv'(w) அப்படிங்கிற ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம். ஒன்றும் பெரிய டிஃப்ரெண்ட்டான ஃபார்முலா கிடையாது. 3 டேர்மும் மல்டிப்ளைல இருந்த ப்ராடக்ட் ரூல். அதில் ஃபஸ்ட் டேர்மை டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும், செகண்ட் 2 டேர்ம்ஸ் அப்படியே வச்சுக்கணும். நெக்ஸ்ட் ப்ளஸ் சிம்பிள், ஃபஸ்ட் டேர்ம் அப்படியே வச்சுட்டு செகண்ட் டேர்மை டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும் அண்ட் தேர்ட் டேர்ம் அப்படியே இருக்கும். அடுத்தது ப்ளஸ்ஸு, ஃபஸ்ட்டு 2 டேர்மை டிஃப்ரென்ஷியேட் பண்ணக்கூடாது, தேர்ட் டேர்மை டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். இதுதான் அதோட கான்செப்ட். இப்போது டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ், டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் போட்டோம்னா இப்போ y becomes y dash equal to first term differentiate பண்ணோம். இப்போ x square plus 5 the whole dash into vw அப்படின்னா log 1 plus x into e power minus 3x. next plus போட்டுக்கலாம். u v dash w இப்போ செகண்ட் டேர்ம் டிஃபரன்ஷியேட் பண்ணணும், ஃபர்ஸ்டையும் தேர்டையும் அப்படியே வச்சுக்கணும். ஃபர்ஸ்ட் டேர்ம் வந்து x square plus 5, செகண்ட் டேர்ம் log of 1 plus x அதை டிஃபரன்ஷியேட் பண்ணணும். அடுத்து தேர்ட் டேர்ம் as it is அப்படியே வச்சுக்கலாம், e power minus 3x. அகைன் பிளஸ் u and v as it is, தேர்ட் டேர்மை டிஃபரன்ஷியேட் பண்ணணும். u டேர்ம் வந்து x square plus 5, x square plus 5, v டேர்ம் log of 1 plus x, so log of 1 plus x and w term e power minus 3x, e power minus 3x whole dash போட்டுடலாம். நெக்ஸ்ட் நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணலாம், பிராக்கெட் போட்டு டேஷ் போட்டிருக்க எல்லா டேர்மையும் டிஃபரன்ஷியேட் பண்ணணும். இந்த எக்ஸ் ஸ்கொயரை டிஃபரன்ஷியேட் பண்ணோம்னா எக்ஸ் பவர் n ஃபார்முலா nx பவர் n மைனஸ் 1. இப்போ பவர் வந்து ஃப்ரண்ட்ல வந்து 2x அப்படின்னு ஆயிடும். பிளஸ் 5 இஸ் கான்ஸ்டன்ட், ஸோ 0. நெக்ஸ்ட் லாக் ஆஃப் 1 பிளஸ் எக்ஸ் அப்படியே எழுதிக்கலாம், இ பவர் மைனஸ் 3x அப்படியே எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் பிளஸ் இந்த எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 5 அப்படியே எழுதிக்கலாம். பட் இந்த பிராக்கெட் போட்டு டேஷ் போட்டு தான் டிஃபரன்ஷியேட் பண்ணணும். டிஃபரன்ஷியேஷன் ஆஃப் லாக் எக்ஸ் ஃபார்மேட்டில் இருக்கு. இப்போ டிஃபரன்ஷியேஷன் ஆஃப் லாக் எக்ஸ்னு வந்தால் 1/x, பட் இந்த இடத்துல 1/1 + எக்ஸ்ன்னு எழுதணும், பிகாஸ் எக்ஸ் பிளேஸில் 1 + x இருக்கு. அண்ட் 1 + x டேஷும் பண்ணணும், பிகாஸ் எக்ஸ்ன்னு மட்டும் இருந்தால் 1/xன்னு ஸ்டாப் பண்ணிக்கலாம். அதர் தென் எக்ஸ் இருக்கும்போது அந்த 1 + x டேஷ் பண்ணணும். டேஷ் பண்ணணும் மீன்ஸ் டிஃபரன்ஷியேட் பண்ணணும். இன்டூ இ பவர் மைனஸ் 3x ப்ளஸ் இங்கே எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 5 அப்படியே எழுதிக்கலாம். அடுத்தது லாக் ஆஃப் 1 + எக்ஸையும் அப்படியே எழுதிக்கலாம். தென் இந்த இ பவர் எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணால் இ பவர் எக்ஸ், பட் இ பவர் ஏஎக்ஸ் டிஃபரன்ஷியேட் பண்ணால் ஏ இ பவர் ஏஎக்ஸ். அப்போ இந்த இ பவர் எக்ஸ் என்ன கான்செப்டில் இருக்குன்னா இ பவர் ஏஎக்ஸ். இந்த இடத்துல ஏங்கிறது வந்து -3, அப்போ இங்கே -3 இ பவர் -3x அப்படின்னு எழுதிக்கலாம். பட் லாஸ்ட் ஆல் த டேர்ம்ஸை வந்து நம்ம அரேஞ்ச் பண்ணுறோம். இங்கே 2x இன்டூ லாக் ஆஃப் 1 + x இன்டூ இ பவர் மைனஸ் 3x ப்ளஸ் இந்த எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 5, எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 5 டிவைடட் பை 1 + xன்னு எழுதிக்கலாம். இன்டூ இந்த 1 டிஃபரன்ஷியேட் பண்ணால் 0, எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணால் 1, இ பவர் மைனஸ் 3x அப்படியே இருக்கும். அடுத்தது ப்ளஸ்ஸு இந்த எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 5 அப்படியே எழுதிக்கலாம், x square plus 5 into log of 1 plus x and minus 3 e power minus 3x அப்படின்னு எழுதலாம். இப்போ all the termsல பார்த்தீங்கன்னா e power minus 3x இருக்கு, e power minus 3x இருக்கு, இங்கே ஒரு e power minus 3x இருக்கு. அதை அப்படியே காமனாக வெளியில் எடுத்துட்டோம்னா e power minus 3xன்னு வெளியில் எடுத்துடலாம். பேலன்ஸ் வந்து 2x log of 1 plus x and plus x square plus 5, x square plus 5 divided by 1 plus x. இந்த இடத்துல 0 + 1 1 தான், 1 இங்கே வேணும்னு அவசியம் இல்லை. 1 into anything the same வந்துடும். e power minus 3x went out.
நெக்ஸ்ட்டு இந்த ப்ளஸ் இன்ட்டு இந்த மைனஸ் வந்து மைனஸ்ன்னு எழுதிக்கலாம். இந்த 3 ஒரு கான்ஸ்டன்ட் நம்பர் 3ன்னு எழுதிக்கலாம். அதுக்கு அடுத்தது வந்து எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 5 அது ஒரு ப்ராக்கெட்டு. நெக்ஸ்ட்டு லாக் ஆஃப் 1 ப்ளஸ் எக்ஸு அண்ட் தென் திஸ் இ பவர் மைனஸ் 3x நம்ம வெளியில் எடுத்துட்டோம். இதுக்கு ஒரு பாக்ஸ் போட்டோம்னா இதுதான் இந்த கொஸ்டினுடைய ஆன்சர். தட்ஸ் ஆல். இந்த கொஸ்டினை கொஞ்சம் எலாபரேட்டாக இருக்குது. யூவி டபிள்யூங்கிற ஃபார்மேட்டில் இருக்குது. அதனால் அந்த ஃபார்முலா பார்த்துட்டு டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா ஈஸியாக இருக்கும். தேங்க்யூ.